இப்படியே தான் கல்லை மேலே 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 கட்டி கொண்டு போயிருக்காங்க. இப்போ அது ஒழுங்காக இருக்குது, நின்றுக்கிட்டு இருக்குது. 1000 வருடங்கள் கழிச்சும் 0.0001 அளவு கூட அங்குலம் பிசகாமல் நிற்குதுன்னா காரணம் அந்த கல். மொத்த கல்லும் அதோட இடையில அழுத்தி இருக்கும்போது கோபுரம் அமைப்பு மேலே இருக்கிற கல்லை வச்சு தான் இன்றைக்கு அது நின்று கொண்டு இருக்கிறது. இப்போ கல் வைக்கிறதுக்கு முன்னாடி அது மேலே சாரம் கெட்டுனா என்ன ஆகும்? இதுதான் கோபுரம்னு வச்சுக்கிட்டுங்க. இது லூஸ் அமைப்பாக இருக்கிறது, மாடி மாதிரி இல்லை. இங்கே எங்கேயுமே இதில் சாந்து சுண்ணாம்பு எதுவுமே பயன்படுத்தப்படல. கல்லை வரிசை அடுக்கி வச்சிருக்கிறாங்க. இவ்வளோ உயரத்துக்கு அடுக்கி வச்சுட்டு இது மேலே அந்த 80 டன் கல், அதற்கு மேலே யானை, இதெல்லாம் ஏற்றி இப்படி சாரம் கெட்டுனோன்னா, இது மேலே வச்சு கெட்டுனோன்னா என்ன ஆகும்? பொல 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 கல் கீழே வந்துடும். இல்லை, அடுத்தாற் போல் இன்னொரு முறை சொல்கிறாங்க, இப்படியே சுற்றி கெட்டிட்டாங்க. அப்படி கெட்டணுன்னாலுமே நீங்கள் பாருங்கள், சாரப்பள்ளம்ங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 22 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. இங்கேருந்து 22 கிலோமீட்டர் அளவுக்கு வச்சுதுன்னா கோயில் முழுசும் 22 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு அங்கே அதை முழுசும் மண்ணால் மூடி வச்சு அதுக்கு மேலே ஏற்றினா தான் உண்டு. அப்படி தான் தஞ்சாவூர் நகரம் முழுவதுமே, தலைநகரம் முழுவதும் கோயில் கட்டி முடிக்கிறதுக்கு எடுக்கப்பட்ட 20-25 ஆண்டுகளாக தலைநகரத்தில் ஒரு செயல்பாடுமே இல்லாமல் இருந்திருக்கணும். அப்படியெல்லாம் இல்லை. அதனால் இது சாத்தியமே இல்லாத ஒரு முறை தான் அந்த சாரப்பள்ளம்ங்கிறது. அப்போ எப்படி கொண்டு போனாருங்கிறது சித்தர் கருவூரார் தனது அருளாற்றல் மூலமாகத்தான் அதை கொண்டு போகிறாரு. தவிர ஒரு நாள் இரவு வரைக்கும் அது கல் கீழே தான் இருக்குது. அடுத்த நாள் காலையில் எல்லோரும் பார்க்குறாங்க அது மேலே இருக்குது. அப்படி அவரோட அருளாற்றலால் தான் இருக்குது. இதுதான் சித்தர் கருவூரார் கட்டிட்டு அந்த நுட்பம். இன்றைக்கு வரைக்கும் அந்த நுட்பம், அந்த மாதிரி நுட்பம் பல்வேறு சித்தர்களாலேயும் சரி யாராலேயுமே சரி அமைக்க முடியாத ஒரு அமைப்பை உருவாக்கி கொடுத்தவர் தான் நமது தாத்தா காவிரி ஆற்றங்கரை கருவூரார் அவர்கள்.